ஞான களஞ்சியம் கருணையானந்த ஞான பூபதிகள் ஆன்ம விளக்கம். ஆன்மா எனினும் ஆத்துமா எனினும் ஒன்றே. சிலர் ஆன்மா வேறு பிராணன் வேறு என்று சாதிக்கின்றனர். பிராணன் போய்விட்ட பிறகு ஆத்மா பிரிந்து விட்டதென்று சொல்லிக் கொள்வதை ஆராயார் போலும். ஒவ்வொரு மனிதனுக்கும் தேகம் ஆன்மா என்னும் இரண்டு பொருள்கள் இருக்கின்றன. இவ்விரண்டில் தேகம் தூளமாயும் ஆன்மா சூக்ஷ்மமாயும் உள்ளது. தேகத்துக்கு நிறையுண்டு, அளவும் ரூபமும் இருக்கின்றன. ஆன்மாவுக்கு அவை இல்லை. ஆதலின் சாமானியமாக யாருக்கும் தேகத்திலேயே அபிமானம் உண்டாகிறது. ஆன்மா ஆனந்தமானது. அதை அனுபவிக்கும் ஞானிகளுக்கே தெரியுமன்றி மற்றவர்களுக்கு தெரியாது. உதாரணம், ஒருவனுக்கு சுகந்த பரிமளமுள்ள ஒரு களவை சந்தன வில்லை தருவதாகவும் சந்தனத்தை பூச வேண்டாம் என்பதாகவும் சொன்னால் பயன்படாது. அந்த வில்லையின் வாசனையை அனுபவத்தில் அறியாத வரையில் சந்தனமே சிலாக்கியம் என்பான். அதுபோல் தேகம் பிரத்யட்சமாக தெரிகிறது. அதனால் பலவித ஆனந்தங்களை அனுபவிப்பதும் தெரிகின்றது. ஆன்மாவோ அஞ்ஞனம் அன்று. அது கண்ணுக்கு தெரியாத பொருள். அதன் குணம் இன்னதென்று தெரியவில்லை. ஆதலால் தெரியாத சங்கதியை பற்றி யோசிப்பதில் என்ன பிரயோஜனம் என்று வாளாவிருந்து விடுகிறார்கள். ஆயினும் ஒரு காலத்தில் ஆன்மாவை பற்றி தீர்க்கமாய் விசாரிக்கிறார்கள். அதாவது, ஒரு மனிதன் இறந்த தருணத்தில் மயான ஞானம் உண்டாகி மனிதன் ஆடியோடுவதெல்லாம் வீண் பிரயாஜை என்று அறிந்து ஆன்ம விசாரணை செய்ய ஆரம்பித்து, அடடா, செத்து போனவன் எங்கே போனான்? அவனுடைய சரீரமோ சாம்பலாயிற்று அல்லது புதைக்கலாயிற்று. ஆன்மா என்ன கதி ஆயிற்று என்று கேள்விகள் கேட்க தொடங்குகிறார்கள். இப்படி கேட்டவுடன் தன் சரீரத்தையும் மற்ற பொருள்களையும் பார்த்து பரிசீலனை செய்கையில் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாய் மாறுகிறதென்றும் இலத்தை அடைகிறதென்றும் எண்ணுகின்றனர். விதைகளிலிருந்து செடிகள் உண்டாகி, அச்செடிகளில் காய் கனிகள் உண்டாகி, மறுபடியும் அக்கனியில் விதைகள் உண்டாகி உதிர்ந்து முன்போல் செடி மரங்கள் முளைக்கின்றன. இப்படியே உலகத்தில் உள்ள சகல உயிர்களும் மாறிக்கொண்டிருக்கின்றன என்று பலர் மதிக்கின்றனர். ஆன்மாவானது ஜீவான்மா பரமான்மா என இருவகைத்தாகும். பரமான்மா அரசனைப் போலவும் ஜீவான்மா அவ்வரசனுக்கு உள்ளடங்கிய தேசாதிபதியை போலவும் ஐக்கியப்பட்டிருக்கிறது. ஆகையால் மகான்கள் எல்லாம் பரமான்களை மாலை அறிவதற்கே பெரும் பாடுபடுகிறார்கள். கண்டத்தில் உள்ளது ஜீவான்மா, இது இறக்கும். சிரத்தில் உள்ளது பரமான்மா, இது இறக்காது. ஒரு தேகத்தில் ஜீவான்மா பிரவேசிப்பதே பிறப்பென்றும் அது தேகத்தை விட்டு நீங்குவதே இறப்பென்றும், ஜீவான்மா ஒரு சரீரத்தில் சில காலம் வசித்து அதை விட்டு நீங்கி மற்றொரு சரீரத்தில் பிரவேசிப்பது புனர்ஜென்மம் என்று சில சாரார் எண்ணுகிறார்கள். பிறப்பின் உண்மைதான் என்ன என்பதை குறிப்பாக எழுதினாலோ சாமானியர்களுக்கு விளங்காது. அதை பிரித்தெழுதும்படிக்கும் உத்தரவில்லை. அவசியமாக தெரிந்து கொள்ள வேண்டியவர்கள் நூல்களையும் தேர்ந்து அறிந்து கொள்ளவும். ஆன்ம தரிசனம் மனமானது சத்துவ ராச தாமசம் என்னும் முக்குணங்களை உடையதாய் இருப்பினும் சத்துவ குணத்தையே அதிகமாக பொருந்தியுள்ளது. அஞ்ஞானம் இருந்தும் ராஜச தாமச குணத்தை தன்மையை மனிதன் அதிகமாக கொள்வதால் ஆன்மாவை அறிய அசத்தனாகின்றான். பெரிய ஒரு தூண் ஒரு சிறிய பொந்தில் நுழைய முடியாது. அதுபோல் மேன்மை பொருந்திய சத்துவ குணத்தால் தரிசிக்கக்கூடிய ஆன்மாவை ராஜ தாமச குணத்தால் காண முடியா. கண்ணாடிக்குள்ள பளபளப்பு மண் சட்டிக்கு வராது. கண்ணாடியில் பிரதிபிம்பம் தோன்றுகிறதே அன்றி மண் சட்டியில் தோன்றுகிறதில்லை. அதுபோல மண் சட்டி போன்ற பாவம் நிறைந்த உள்ளத்தினராகிய ராஜச தாமச குணம் மழிந்த மனிதர்களுக்கு கடவுள் பிரத்யட்சமாகிறதில்லை. கண்ணாடி போலும் சித்த சக்தியுடைய சத்துவ குண சாதுகளுக்கு கடவுள் எப்போதும் தரிசனம் கொடுக்கிறார். அவரை கண்டு அவர்கள் சதா ஆனந்தத்தை அடைகின்றனர். மகான்களுடைய மனம் உலக சுகத்தில் திரும்பாமல் இருப்பதால் சில வேளைகளில் உலகத்தார்கள் அவர்களை பைத்தியக்காரர்கள் என்கின்றனர். பைத்தியமானது உலகத்தவர்களைத்தான் பலமாய் பிடித்து கொண்டதே என்று அவர்களை பிடிக்கவில்லை. அவர்கள் ஆன்மாவை தரிசிப்பதில் பைத்தியம் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் உலக சுகத்தை அடைவதில் பைத்தியம் கொண்டிருக்கிறார்கள். அந்த பைத்தியம் முக்தியையும் இந்த பைத்தியம் துக்கத்தையும் தருகின்றன. ஜீவான்மா பரமான்மா பேதம். ஆன்மாவானது ஒன்றே எனினும் சிற்சில குணபேதத்தால் ஜீவான்மா பரமான்மா என இருவகைப்படுகின்றன.
ஜீவான்மாவும் பரமான்மாவும் உடலாலும் உயிரும் மரமும் நிழலும் பொன்னும் ஒளியும் போன்றவை. உடலில்லாமல் உயிரும், உயிரில்லாமல் உடலும், மரமில்லாமல் நிழலும், நிழலில்லாமல் மரமும், பொன்னில்லாமல் ஒளியும், ஒளியில்லாமல் பொன்னும் எங்ஙனம் பிரிக்க முடியாதோ அதுபோல் பரமான்மாவின் சம்பந்தமில்லாமல் ஜீவான்மா தனித்தெடுத்தல் முடியாது. ஆயினும் சில விஷேடத்தால் இரண்டென்றும் ஒன்றென்றும் சொல்லும்படி நேரிடுகிறது. பரமான்மாவானது உயிர்களுக்கு அவரவர் செய்கைகளுக்கு தக்கவாறு பலாபலன்களை தருகின்றது. ஜீவான்மாவானது அந்த பலாபலன்களை அனுபவித்துக் கொண்டு வாழ்கின்றது. எனினும் தத்துவ தரிசிகளாகிய பிரம்ம ஞானிகள் மாத்திரம் ஜீவான்மா பரமான்மா என்று பிரித்தறிகிறதில்லை. ஏனெனில் அவர்கள் எல்லாம் கடவுள் செயல், அவனன்றி ஓரணவும் அசையாது எனும் நிச்சய விவேக கோஷ்டமுடையவர்கள். ஆதலால் அவர்களுக்கு எல்லாம் ஒன்றே. ஏனைய ஜீவர்கள் காண்பானும் காட்சியுமாகிய இதற்கு திருசயம் உடையவர்கள் ஆக அவர்களுக்கு இரண்டாகின்றன. பரமான்மா என்றும் ஜீவான்மா என்றும் பகுத்தறியப்படாத ஆன்மாவானது நித்தியமாயும் பரிசுத்தமாயும் பிறப்பு இறப்பு நீங்கியதாயும் இருக்குமெனின் பிரகிருதி வடிவிலான தூள தேகத்தில் சம்பந்தப்பட்டு சுகங்களை அனுபவிக்க வேண்டிய காரணம் யாது என கேட்கப்படுமாயின், அவரவர் செய்த நல்வினை தீவினை என்னும் இருவினைக்கு சக்கரத்தில் கட்டுண்டு ஜனன மரணங்களை பொருந்தி அனுபவிக்கின்றதென சிலர் சொல்லுவர். அவற்றுள் வினையானது ஜீவான்மா தன் மனசாட்சி அறிய செய்த கருமங்களினது பலாபலன். கடவுளுக்கு திருப்தியாக நடத்திய கருமம் நல்வினை, அவருக்கு விரோதமாக நடத்தியதெல்லாம் தீவினை. இவ்வித இருவினைகளும் வளர்ந்தோங்க செய்தது ஜீவான்மாவே ஆகும். அதாவது தூள தேகமாவது தான் என்றும் அதை சேர்ந்த சுக துக்கங்கள் தன்னுடையதென்றும் எண்ணி மயங்குவதனாலேயே வினைகள் உண்டாகின்றன. இந்த அஞ்ஞானத்தாலேயே காம குரோதாதிகள் ஏற்பட்டு ஜீவான்மாவானது கர்மங்களுக்கு உட்படுகிறது. ஜீவான்மா தீவினைகளை செய்யாதிருக்கும்படி கடவுள் தடுத்து ஆளக்கூடாதோ எனின், கடவுளானவர் ஜீவான்மாவின் நன்மையை கருதி நன்மை கடைபடி தீவினை அகற்று என்ற சுருதி பிரமாணத்தையும் சுதந்திரத்தையும் கொடுத்திருக்கிறார். ஒரு தனவந்தர் ஒருவனுக்கு 16,000 ரூபாய் முதலை கொடுத்து, இதை கொண்டு வியாபாரம் செய்து பிழைத்துக்கொள் என்று கடன் கொடுக்கிறார். அதை கொண்டு அவன் ஒழுங்காக வர்த்தகம் நடத்தி சேமாகாம் அடைந்தால் அவன் யாவராலும் நன்கு மதிக்க பெற்று வாழ்வான். ஒழுங்கின்றி நடந்து முதலாளிக்கும் தொகையை செலுத்தாதிருந்தால் வாராண்டு சப்தி முதலிய நிர்பந்தங்களுக்குள் அகப்பட்டு தண்டனையையும் அடைவான். அதுபோல் கடவுள் வேதங்களில் கூறியிருக்கிறபடி தீவினை செய்தவனுக்கு தீமையையும், தீவினைக்கு பயந்து நடந்து நன்மை செய்து வந்தவனுக்கு நன்மையையும் அளிக்கின்ற எஜமானனாய் இருக்கின்றனர். எல்லாம் கடவுள் செயலாய் இருந்தாலும் சிவ செயல் என்றும் ஜீவ செயல் என்றும் பிரிக்கப்பட்டிருப்பதால் நாம் பாவ கர்மங்களை புரிந்துவிட்டு எல்லாம் கடவுள் செயல் என்று சொல்லுவது மூடத்தனமாகும். காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம் என்னும் உட்பகையாகிய 6 பகைகளுக்குள் அடங்கிய பிரபஞ்ச வாழ்க்கைகள் யாவும் ஜீவான்மாவினது செயலேயன்றி கடவுள் செயலன்று. ஆன்ம மோட்சம். ஆன்மாக்கள் அடைகின்ற பதவியானது கைவல்யம் என்றும் பிரம்மானந்த கைவல்யம் என்றும் இருவகை. ஜீவான்மா தனது இயற்கை இருப்பிலேயே பரம சுகத்தை அடைவது கைவல்யம். பரபிரம்மத்தை போலவே பரிபூரண சுகத்தை அடைவது பிரம்மானந்த கைவல்யம். இதற்கு சாயுச்சிய பதவி என்றும் பெயர். சாயுச்சியம் என்றால் ஐக்கியம் என்று பொருள். எனினும் எந்த காலத்திலும் ஜீவான்மாவானது பரபிரம்மத்துடன் அவ்வளவு பூரணமாக பொருந்துகிறதில்லை. பரபிரம்மத்தை போல் ஜீவான்மாவானது பரிபூரண சுகத்தை அடைவதனால் பிரம்மானந்த கைவல்யத்தை சாயுச்சிய பதம் எனலாயிற்று. ஒருவாறு இதை சாரூபிய பதம் என்று சொல்வதே தகுதியாகும். பஞ்ச கோஷங்களினாலும் சரீர திரயங்களினாலும் மறைக்கப்பட்டிருக்கும் ஜீவான்மாவானது அவைகளை படிப்படியாக விட்டொழிந்து மோட்சத்தை அடையுமே அன்றி தூளம் எடுக்காது. ஆனால் பரமான்மாவிடம் நித்தியானந்த சுகம் அடைய சின்மாத்திரையான சூக்ஷ்ம தேகம் எடுக்கும். எனினும் ஜீவான்மாவும் பரமான்மாவும் ஒன்றாகிறதில்லை.
ஜீவான்மாவானது பூரண சித்தியை அடைந்தபோது பரமான்மாவின் சன்னதியில் பிரவேசித்து தான் மாத்திரம் தனியாகவும் இயற்கையுடன் ஜனன மரணம் அற்றதாகவும் இருந்து பரமான்மாவின் சமூகத்தில் சதானந்தத்தை அனுபவிக்கும். இதுதான் முத்தி எனும் பதம். இதுவே மனிதனுக்கு முடிவாகிய கிரீடம். ஆன்ம சுத்தி தன்னை அறிதல். 5 விடயங்களையும் இத்தன்மையை வென்று ஞானேந்திரியங்களால் அறிந்து கண்மேந்திரியங்களால் பற்றி அந்த காரணங்களினால் அவற்றுள் அழுந்தும் கிஞ்சின போதத்தை ஆன்மாவானது இயற்கை குணமென்றென்று உண்ணி மதுபானம் கொண்டோனுக்கு லகிரி தோன்றது போல அவ்விரு வகை இந்திரியங்களையும் கரணங்களையும் கூடிய விடத்து தோன்றிய விடய போதம் இஃதன அறிந்து அவ்விந்திரியங்களோடும் அப்போதத்தை நீந்து தன்னை அறிந்த காலத்து இந்திரிய கரணங்களையும் தனக்கு வேறாக பிரித்து தன்னை அறிவித்தது திருவருள் எனக் கண்டு அத்திருவருளின் வடிவாயிருந்து தான் மலமுகமாகாமல் பரமுகமாகாமல் அப்பரமானந்தத்தில் இரண்டர அழுந்தி நிற்பதுவே ஆன்ம சுத்தி. இச்சா ஞான கிரியைகள் சில தத்துவங்களை செலுத்த சிவ தத்துவம் கலாதிகளை செலுத்த கலாதிகள் ஆன்மாவின் இச்சா ஞான கிரியைகளை எழுப்ப அதில் ஆன்மாவின் இச்சையானது அந்த கரணங்களிடத்தும் ஞானமானது ஞானேந்திரியங்களிடத்தும் கிரியையானது கண்மேந்திரியங்களிடத்தும் நின்று விடயங்களை பகுத்தறிந்து பற்றி அளந்தி நிற்கும். ஆதலின் இவ்விரு வகை இந்திரியங்களும் கரணங்களும் நீங்களே ஆன்மாவின் இச்சா குணங்களுக்குரிய நீங்கும். மகா பராக்கிரமமுடைய நீராவியானது இயந்திரங்களின் ஒத்தாசையின்றி ஒரு காரியத்தையும் செய்ய முடியாதது போல ஆன்மாவானது சரீரத்தின் ஒத்தாசையின்றி யாதொரு கிரியையும் செய்ய முடியாது. நீராவியின்றி இயந்திரங்கள் தாமாகவே ஒன்றையும் செய்ய முடியாதது போல் ஆன்மா நீங்கிய பிரதேசத்தினால் யாதுதான் செய்ய முடியும். சரீர ஜீவவாதம். சரீரம் இருப்பது மட்டும் தெரிகின்றதே என்று ஆன்மா என ஒன்று இருப்பது எல்லோருக்கும் சர்வசாதாரணமாக புலப்படுவதில்லை. இதை விளக்கும் சரித்திரம் ஒன்றுள்ளது. அதாவது சரித்திரம் இந்திரியம் அந்தக்கரணம் பிராணவாயு ஜீவன் என்பவைகளுக்குள் யார் பிரதான பொருடன் என்னும் வாக்குவாதம் உண்டாயிற்று. சரீரம் தானே பிரதான பொருடன் என கூறியிற்று. இந்திரியங்களுக்குள்ளே மெய் என்னும் சரீரமானது நான் தான் பிரதான பொருடன் என்றது. வாய் நான் தான் பிரதான பொருடன் என்றது. கண் நான் தான் பிரதான பொருடன் என்றது. செவியும் அவ்வாறே சொன்னது. இப்படி ஞானேந்திரியங்கள் ஒவ்வொன்றும் தனித்தனி பிரதான பொருளத்துவம் தமக்கே உண்டென்று வாதித்தன. கண்மேந்திரியங்களுக்கு வாக்கு நான் தான் பிரதான பொருடன் என்றது. பாதமும் பாணியும் பாயுருவும் உபத்தமும் அவ்வாறே கூறின. அந்த கணங்களுள் மனம் தானே பிரதான பொருடன் என்றது. புத்தியும் அகங்காரமும் சித்தமும் அவ்வாறே கூறின. இவை எல்லாவற்றையும் கேட்டிருந்த பிராணவாயு யான் உட்புகுந்து இயங்கிய பொழுது யாவும் இயங்குகின்றன. யான் வெளியே சென்றுவிடின் ஒன்றும் இயங்குவதில்லை. ஆதலால் எனக்கே பிரதான பொருட தத்துவம் ஒன்றென்றது. அது கேட்ட ஜீவன் மிகவும் நகைத்து, நீங்கள் யாவரும் எனது ஏவலர்கள். யானோ உங்களை வைத்து இயக்கி உலக விடயங்களை உணர்ந்து இன்ப துன்பங்களை நுகர்வேன். என்னுடைய இச்சைப்படியே நீங்கள் தொழில் செய்வதன்றி உங்களுக்கு யாதொரு சுதந்திரமும் இல்லை. ஆதலால் நீங்கள் பிரதான புருடராக மாட்டீர்கள். யானே பிரதான புருடன் என்றது. அவ்வார்த்தை சரீரமும் ஞானேந்திரி கண்மேந்திரியங்களும் அந்த கரணங்களும் பிராணவாயும் ஆகிய இவைகள் கேட்டு, நாங்கள் இத்தனை பெயர் இருக்க நீ மாத்திரம் பிரதான புருடன் எப்படி? உன் வார்த்தையை நாங்கள் ஒத்துக்கொள்ளலாம் என்றன. அதனால் அவைகளுக்குள்ளே பிணக்கு நேர்ந்தது. பெரிய வாக்குவாதம் உண்டாயிற்று. ஒரு வகையான சமாதானம் உண்டாகாமல் முரண்பட்டு வாதம் செய்து கொண்டிருந்தன. அவ்வழியே போன ஒரு பெரியவர் அதை கண்டு மனமிறங்கி அவைகளை சமாதானமாக எண்ணி, நீங்கள் இப்படி வாக்குவாதம் செய்து முரண்படாது சமாதான முரள் வேண்டும் என்றனர். அவை ஒவ்வொன்றும் தனித்தனி வீரம் பேசி என்னையல்லாமல் வேறு பிரதான பொருளனும் உண்டோ என வாதித்தன. ஜீவன் அப்பெரியாரை வணங்கி, ஐயா, அடியேன் பூர்வ புண்ணிய வசத்தால் இந்த உடல் முதலிய சாதனங்களை பெற்றேன். இவைகளை கொண்டு நல்வினை பயனாகிய இன்பத்தையும் தீவினை பயனாகிய துன்பத்தையும் அனுபவிக்கின்றேன்.
அவ்வனுபவ காலத்தில் வந்தேறுகின்ற ஆகாமியமும் எனையே சார்கின்றன. வினை செய்தலும் அதன் பயனை அனுபவித்தலும் ஆகிய இவை என்னதே என்று அவ்விரண்டிற்கும் துணையாய் நிற்கின்ற இக்கருவி காரணங்களுடைய லாகா. ஆதலால் இவ்வுண்மை அறியாத இக்கருவி காரணங்கள் முதன்மை தத்துவமாகிய பிரதான பொருட தத்துவத்தை லயக்க இச்சைப்படுதல் எனக்கு வியப்பாயிருக்கின்றது. தேவரீர் தம் மனதிற்பட்ட உண்மையை ஒழியாது கூறி எங்கள் பிணக்கை ஒழித்தல் வேண்டும் என்று மன்றாடி கேட்டது. அப்பெரியோர் இவ்வசனங்களை கேட்டு நகைத்து, நல்லது, எனக்கும் உங்களுள்ளே எவர் பிரதான பொருளுடன் என்பதில் உள்ள சந்தேகம் தீர வேண்டும். நான் அதனை அறிதற்கு ஒரு உபாயம் சொல்கின்றேன். நீங்கள் யாவரும் உடல் வேறு, கருவி வேறு, கரணம் வேறு, பிராணன் வேறு, ஜீவன் வேறாக பிரிந்து வெளியேறி விடல் வேண்டும். பின்பு எவரையும் இன்றி இவை அனைத்தையும் தொழிற்படவோ, எவரால் இவை அனைத்தும் தொழிற்படுகின்றனவோ அவ்வாறு யாவற்றையும் கூட்டி தொழிற்படுத்துபவரே பிரதான புருடராவார். இதுவே நம்மை அளவிடுவதற்கு உபாயம் என்றனர். அவர் சொல்லுக்கு அவையாவும் இணங்கி தனித்தனி பிரிந்து நின்றன. ஜீவன் தனியாயிற்று, பிராணன் தனியாயிற்று. அந்த கரணங்கள், ஞானேந்திரியங்கள், கண்மேந்திரியங்கள் இவை அனைத்தும் தனித்தனி பிரிந்து விட்டன. உடல் தனித்து கொண்டது. சரீர விசாரணை. பெரியவர் உடலின் அருகே வந்து, உடலே, நீ எழுந்து நட, உன், பேசு, காண், கேள், நினை, உணர், உயிர்த்தல் செய் என்றனர். தொழில் செய்யும் கருவிகள் இல்லாமையால் உடல் இயங்குதலன்றி உணர்வென்றி கட்டை போர் கிடந்தது. பின்னும் உடலே, எழு, நட, உன், பேசு, காணு, கேளு, நினை, உணர் என்றனர். அப்பொழுது உடல் சமமாய் கிடந்தது. மறுபடியும் உடலை கையினால் தட்டி, உடலே, காலிருந்தும் நடவாய், கையிருந்தும் செய்யாய், வாயிருந்தும் பேசாய், கண்ணிருந்தும் காணாய், மூக்கிருந்தும் முகராய், உயிர்த்தல் செய்யாய், காதிருந்தும் கேளாய், வாயிருந்தும் உண்ணாய். உன் செயல் என்ன? எழு, நட, தொழில் செய் என்றனர். அப்பொழுது பிணமாய் கிடந்தது. பெரியவர் புன்னகை செய்து, உடலே, உனது பிரதான புருட தத்துவம் நன்றாயிருந்தது. இப்போது பிரதான புருட தத்துவம் யார் பாலம் சொல் பார்ப்போம் என்றனர். உடல் ஞானமுற்று யாவும் என் செயல் போல் இருந்தமையால் நான் அகங்காரம் கொண்டு என்னை விட வேறொருவரும் இல்லை, நானே பிரதான புருடன் என்று எண்ணினேன். இப்பொழுது யாவும் நீங்கி விட்டமையால் நான் எதற்கும் அசத்தனாய் வறிதே இருக்கின்றேன். நான் எதற்கும் இடமாய் இருப்பது மாத்திரமன்றி எச்செயலுக்கும் உரிமையுடையோனே அல்ல என்பது வெளி ஆயிற்று. என்னை இடமாக கொண்டு நடத்துபவர் யாரோ அவரே பிரதான புருடர் என்பது எனக்கு இப்பொழுதுதான் புலப்படுகின்றது. அவர் அகன்றால் நான் இயங்கேன், நடவேன், உண்ணேன், காண்டேன், செய்யேன், ஒன்றும் என்னால் ஆகாதென்றன. கண்மேந்திரிய விசாரணை. பெரியவர் கண்மேந்திரியங்களுள் வாக்கை பார்த்து, வாக்கே, நீ இவ்வுடலிற் புகுதி என்றனர். வாக்கிருந்திரியம் பரபரப்போடு உடலில் புகுந்து நாவில் நின்றது. பெரியவர் அதனை பார்த்து, நீ பிரதான புருடன் அல்லவா, என்னோடு சிறிது நேரம் வசனித்தல் செய் என்றனர். வாக்கு இயக்கமின்றி ஊமை போல இருந்தது. வாக்கே, நீ நாக்கை இடமாக கொண்டும் வசனித்தல் செய்யாய், நின் பிரதான புருட தத்துவம் நன்றாயிருந்தது என கூறி அப்பால் நின்ற பாதத்தை நோக்கி, நீ உடலிற் புகுந்து காலில் நின்று நட என்றனர். பாதம் உடலிற் புகுந்து நடக்க வழியின்றி முடமாய் கிடந்தது. பின் புலனை நோக்கி, நீ உடலிற் புகுந்து கையை இடமாக கொண்டு ஏற்றலும் எடுதலும் செய் என்றனர். பாணி உடலிற் புகுந்து எதுவும் இயக்காமென்றி முடமாய் கிடந்தது. பாயுருவை நோக்கி, நீ உடலிற் புகுந்து மலஜல விசர்ஜம் செய் என்றனர். அதுவும் உடலிற் புகுந்து வாளாயிருந்தது. பின் உபத்தத்தை நோக்கி, நீ உடலிற் புகுந்து ஆனந்தத்தை விடு என்றனர். அதுவும் உடலிற் புகுந்து வாளாவிருந்தது. பெரியவர் ஐந்தனையும் நோக்கி, உங்களுள்ள எவர் பிரதான புருடர் என்பதை இப்பொழுது சொல்லுதிர் என்றனர். அவையாவும் நாணமெய்தி, ஐயனே, எங்களால் யாவும் நிகழ்வன என்றிருந்தோம்.
இப்பொழுது எங்கள் நிலை வெளியாயிற்று. எங்களை இயக்கி நடத்தவன் எவனோ அவனே பிரதான புருடன் என்பதை இப்பொழுது தான் நன்கு உணர்ந்தோம் என்றன. ஞானேந்திரிய விசாரணை. பெரியவர் ஞானேந்திரியங்களுக்குள்ளே மெய்யை நோக்கி நீ உடலில் புகுந்து பரிசவின்பம் நுகருது என்றனர். மெய்யேந்திரியம் உடலில் புகுந்து வாளாவிருந்தது. வாயை நோக்கி நீ உடலில் புகுந்து சுவையை உணருது என்றனர். வாய் உடலில் புகுந்தும் வரிதே இருந்தது. கண்ணேந்திரத்தை நோக்கி நீ உடலில் புகுந்து விஷயங்களை காணுதி என்றனர். கண் உடலில் புகுந்து விழியை இடமாக கொண்டும் காண்டார் ஒளியல் தொழில் செய்யாது குருடாயிருந்தது. மூக்கை நோக்கி நீ உடலில் புகுந்து நாற்றத்தை உணர்தி என்றனர். மூக்கு நாசியில் சென்று தொழில் செய்ய பெறாதிருந்தது. பின்பு செவியை நோக்கி நீ உடலில் புகுந்து நன்ற தொழில் செய்குதி என்றனர். செவி காதினிடமாக தங்கி நின்றும் கேட்டல் செய்யும் வண்ணம் வன்மை பெறாது வருதியிருந்தது. பின்பு பெரியவர் ஞானேந்திரியங்களை பொதுமையாக நோக்கி உங்களுள்ளே பிரதான புருடர் எவர்? இப்பொழுது சொல்லுங்கள் என்றனர். அவை அனைத்தும் அவரை வணங்கி நாங்கள் உடலை இடமாக கொண்டு நின்று தொழில் செய்யினும் எங்களை இயக்கி நடத்தும் ஒரு பிரதான புருடனால் யாவும் செய்கின்றோம் என்றும் அவன் எம்மை இயக்கி நடத்தா தொழிலில் வரிது இருப்போம் என்று தொழிற்படாமென்றும் இப்போதுதான் தெரிகிறது. இவ்வுண்மையை உணராது இதுவரை வீண் பெருமை படைத்திருந்தோம். இன்று நன்குணர்ந்தோம். எங்கள் அபச்சாரங்களை பொறுத்தருளல் வேண்டும் என்று பிரார்த்தித்தன. அந்த கரண விசாரணை. பெரியவர் அந்த கரணங்களில் மனதை நோக்கி நீ உடலில் புகுந்து நன்றொழில் செய்குதி என்றனர். மனம் உடலில் சென்று ஒரு தொழிலும் இன்றி இருந்தது. அகங்காரத்தை ஒழித்து நீ உடலில் புகுந்து நின்றொழில் செய் என்றார். அகங்காரம் உடலில் சென்றும் இயங்காதிருந்தது. புத்தியை நோக்கி இனி நீ சென்று தொழில் செய்குதி என்றனர். புத்தியும் உடலில் ஏகி வாழாயிருந்தது. சித்தத்தை பார்த்து நீ உடலில் சென்று சிந்திப்பாயாக என்றார். சித்தமும் உடலில் புகுந்து செயலற்று இருந்தது. பின்பு பிராணவாயுவை நோக்கி நீ புருடனாகில் இவ்வுலகில் சென்று இந்திரிய அந்த கரணங்களை இயக்கி எவற்றையும் தொழிற்படுத்தி இன்ப துன்ப நுகர்தி என்றார். பிராணன் உடலில் புகுந்து நெடுமூச்செறிந்து கிடந்ததே அன்றி எதனையும் இயக்கவில்லை. இன்ப துன்ப உணர்வு தோன்றவும் இல்லை. சரீராதிகளுக்கு அறிவு போதித்தல். சரீரமே, இந்திரிய அந்த கரணங்களே, பிராணவாயுவே, நீங்கள் தனித்தனியாய் இருத்தல் அன்றி யாவரும் ஒருங்கு கூடி ஒற்றுமையோடு முயன்று பாருங்கள். தனித்தனி இருந்த காலத்து உங்கள் தொழில் நிகழாதொழில் இன்னும் நீவர் யாவரும் ஒருங்கு கூடிய பொழுதாவது உங்களுக்குள் வல்லமை வெளிப்படுகின்றதோ என்பதை ஆராயுங்கள் என்றார் பெரியவர். அவை அப்பொழுதும் செயலற்றிருந்தனவே என்று யாதும் செய்தல. பெரியவர் யாவற்றையும் ஒருங்கு நோக்கி உங்களுக்குள்ளே ஒருவராவது பிரதான புருடராய் இருக்கவில்லையா என்றார். நானே பிரதான புருடன் என்று சொல்ல எதுவும் உருப்படவில்லை. ஜீவ விசாரணை. பெரியவர் ஜீவனை நோக்கி நீ யார் என்றனர். நானே பிரதான புருடன். நான் பிராணனோடு கூடி அகங்காரத்தை இயக்கி மனதை செலுத்தி இந்திரியங்களை சார்ந்து விடயங்களை உணர்வேன். நான் விரும்பியவற்றையே கருவி காரணங்கள் செய்யும். யான் இவைகளை பொருந்த யாவும் தொழில் செய்யும். யான் பிரிய யாவும் ஒடுங்கும். என்னால் இவை இயங்கும். யான் வருதிருக்குள் யாவும் வருதிருக்கும். இவை அறிவற்றவை, செயலற்றவை, விருப்பு வெறுப்பற்றவை. யானோ அறிவுடையும் செயலுடையேன், விருப்பு வெறுப்பு உடையேன். இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி என்று 3 சக்திகள் எனக்குள்ளன. இச்சாசக்தியால் எவற்றையும் விரும்புவேன். கிரியாசக்தியால் எத்தொழிலும் செய்வேன். ஞான சக்தியால் எதனையும் அறிவேன். யான் விரும்புவதற்கு மனம் முதலியவை காரணங்களாம். யான் விடயங்களை அறிதற்கு ஞானேந்திரியங்கள் கருவிகளாம். யான் தொழில் செய்வதற்கு கண்மேந்திரியங்களும் கருவிகளாம். யான் கருவி கரணங்களை கொண்டு நடத்தி சுக துக்க நுகர்வதற்கு உடம்பு இடமாகும். ஆதலால் யானே பிரதான புருடன் என்றது. சரீராதி ஜீவ செயல். பெரியவர் மகிழ்ச்சியோடும் குளிர்ந்த முகத்தோடும் இனிய மொழியோடும் பொன் சிரிப்புடையவராய் நீ உடலில் புகுந்து கருவி கரணங்களை கொண்டு தொழில் செய்து இன்ப துன்ப நுகருதி என்றார். ஜீவன் உடலினுள்ளே புகுந்தது. புகவும் பிராணன் தச நாடி தோறும் பிரிந்து தசவாயுக்களாக இயங்கிற்று. அகங்காரம் அப்பிராண வாயுவை செலுத்திற்று. ஜீவன் அகங்காரத்தோடும் கூட அது மனதை நடத்த மனம் இந்திரியங்களோடு கூடிற்று. இந்திரியங்கள் சரீரத்தோடு கூடின.
ஜீவனார் செலுத்தப்பட்ட மனம் எதை சங்கற்பித்ததோ அதை இந்திரியங்கள் செய்தன. நடக்க வேண்டும் என்று எண்ணிய ஜீவனோடு கூடிய மன சங்கற்பப்படி பாதம் நடக்கலாயிற்று. அவ்வாறே வாக்கு வசனித்தது. பாணி சீவ மன சங்கற்பப்படி ஏற்றல் இடுதல் செய்தது. பாயுறும் மலசல விசார்ச்சம் செய்தது. உபத்தம் விந்துவை வெளிப்படுத்தி ஆனந்தத்தை விளைத்தது. இவை ஜீவனுடைய கிரியாசக்தியின் ஏவுதலால் நடந்தன. ஜீவனுடைய ஞான சக்தி மனத்தோடு கூடி இந்திரியங்களை சார, இந்திரியங்களுள்ளே கண்ணானது செம்மை, வெண்மை, கருமை, பொன்மை முதலிய உருவங்களைக் கண்டு மனதில் சேர்க்க, மனம் அதனை வெளிநோக்கி சங்கற்பித்து உள்நோக்காய் செல்ல, அதனை அகங்காரம் வாங்கி கொண்டு உள்ளெழ, சித்தம் சிந்திக்க, புத்தி இது செம்மை இது கருமை என்று நிச்சயிக்க, அதனை ஜீவன் உணர்ந்து நின்றது. இப்படியே மெய்யினார் பரிசமும், வாயினால் இது தித்திப்பு இது புளிப்பு இது கார்ப்பு எனவாகிய சுவைகளும், மூக்கினால் நறுநாற்றமும் துர்நாற்றமும், செவியினால் ஓசைகளும் விடயமாயின. ஜீவன் அவற்றை சத்துவ குணத்தோடு கூடி சுகமெனவும் தாமத குணத்தோடு கூடி துக்கமெனவும் பாவித்து அவ்வின்ப துன்ப அனுபவத்தில் அழிந்தினன். அவன் ஒடுங்கிய போது யாவும் ஒடுங்கின, அவன் எழுந்த போது யாவும் எழுந்து தொழில் செய்தன. அது கண்ட பெரியவர் கருவி கரணங்களை நோக்கி, பிரதான பொருளதத்துவம் யார் பாழதென இப்பொழுது சொல்லுங்கள் என்றார். சரீர இந்திரிய அந்த கரணங்களும் பிராணவாயுவும் அவரை வணங்கி, ஐயனே, அடியேங்கள் உயர் உணர்வின்றி இதுகாரும் அகந்தையுற்று உழைந்தோம். இந்த மகானாகிய ஜீவன் எங்களை வைத்து ஆண்டு அனுபவித்ததால் இவரே பிரதான புருடன் எங்களை அடிக்கடி கேட்டு அவமானப்படுத்த வேண்டாம் என்றன. பெரியார் அஞ்ஞானமாயின் நீ இவர் யாவரும் இனி பிணங்கின்றி ஒற்றுமையாயிருந்து வாழுங்கள் என்று ஆசீர்வதித்து விடைபெற்று ஏகினர் என்பதே. இந்த சரீரத்தால் சரீர முதலானவைகள் பிரதானமல்ல என்பதும், ஜீவ பரமான்மாக்களே பிரதானம் என்பதும் தெளிதற் புலனாகின்றது. ஆகையால் நாம் சரீராபிமானத்தை விடுத்து ஆன்ம சம்பந்தமான அபியாசங்களை செய்ய வேண்டும் அல்லவா? தேகாலய பூஜை. ஆன்மா வசிப்பதற்கு சரீரமானது ஒரு ஆலயம் வீடு போல ஆகிறது. இது பற்றி சிவஞான வள்ளல் ஆலயமே காயம் அறிவே சிவலிங்கம் என்று திருவாய் மலர்ந்துள்ளார். தேகோ தேவாலய புரோக்தோ ஜீவோ தேவஸ்னா தனக. இதன் பொருள் இத்தேகம் ஒரு ஆலயத்தை நிகர்க்கும், ஜீவனவாலயத்தில் இருக்கும் கடவுளது பிரதிபிம்பத்தை நிகர்க்கும் என்பதாம். இத்தகைய மேன்மையான ஆன்மா வசிக்கும் ஆலயமானது நமது சரீரத்தை எவ்வளவு பரிசுத்தமாய் வைத்துக்கொள்ள நாம் கடமைப்பட்டுள்ளோம் என்பதை ஒவ்வொருவரும் கவனித்தற்பாலதேயாம். வீடு பெருக்கவில்லை, வாசல் பெருக்கவில்லை, கொள்ளை கூட்டவில்லை, குப்பை அள்ளவில்லை, சட்டிப்பானை கழுவவில்லை என்று வீட்டிலுள்ள பெண்டு பிள்ளைகளை அட்டகாசம் செய்கிறோம். ஏன் அசுத்தமானது நமக்கும் பிறருக்கும் கண்ணுக்கு அலங்காரமாக காணப்படவில்லை என்றும் துர்கந்தம் வீசுகிறதென்றும் அவ்வாறு கண்டிக்கிறோம். ஆனால் கடவுள் சன்னிதானமாகிய இருதய கமலாயத்தை எவ்வளவு பரிசுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்னும் விஷயத்தில் ஓர் எட்டுணை ஏனும் நாம் அறிந்திருப்பதாகவும் ஞாபகம் கொண்டிருப்பதாகவும் சொல்லுவதற்கோ ஆதாரத்தையே காணோம். நமது வீட்டிற்கு ஒரு தனவந்தர் அல்லது ஒரு உத்தியோகத்தர் வரப்போகிறார் என்பதாயிருந்தால் வீட்டை எவ்வளவு சிரத்தையுடன் சுத்தப்படுத்தி ரத்தன கம்பளங்கள் விரித்து சுகந்த பரிமள புட்பங்கள் நறுமண சந்தனம் நல்ல அறுசுவை உண்டி முதலியவைகளை தயாரித்து வரவேற்கின்றோம். கேவலம் ஒரு மனிதனை அவ்வித உபசாரத்துடன் வரவேற்கின்றோம் என்றால் நின்மல சொரூபியாகிய விளங்கும் ஆன்மா என்னும் எஜமானன் நமது தேகத்தில் வசிக்கும் பொழுது நமது உள்ளம் என்னும் வீட்டில் ராகாதி தோஷங்கள் முதலிய துர்குண இனங்களை அறவே அகற்றி சுத்தமாக்கி வாய்மை பொறை முதலிய சர்க்குணங்கள் என்னும் ரத்தின கம்பளம் விரித்து அன்பு என்னும் சந்தனம் புஷ்பம் நிவேதனம் முதலவைகளால் அவரை ஆராதித்தல் வேண்டும் என்பது எவ்வளவு அத்தியாவசியம். இவ்வாறு நாம் ஆராதனை புரிவோமாயின் ஜீவான்மாவாகிய தன்னை அறிதலையும் அதன்பின் பரவான்மாவாகிய தலைவனை கடவுளை அறிதலும் பெறுவோம். செல்ஃப் ரியலைசேஷன் லீட்ஸ் டு காட்ஸ் ரியலைசேஷன் என்பது ஒரு ஆங்கில முதுமொழி. தாயுமான வள்ளல் தன்னை அறிந்தருளே தாயகமாய் நிற்பதுவே உன்னை அறிதற் உபாயம் பராபரமே. தத்துவ நீக்கம். சத்த முதலையான
பஞ்ச விடயங்களின் மீது ஆன்மாவுக்கு அனிச்சை பிறந்த காலத்து பஞ்சேந்திரியங்களும் விடயங்களை அபகரிக்காமல் நீங்கும். இவை நீங்க வசன கமன தான விசர்க்க ஆனங்கந்தங்களை விரையீடு அகக்கும். வாக்காதி கண்மேந்திரியங்கள் ஐந்தும் நீங்கும். இவை நீங்க 10 இந்திரியங்கட்கும் இடமாய் நின்ற பூதங்கள் நீங்கும். இவை நீங்கவே விடயங்களை பற்றி நிச்சயித்து அபிமானித்து சிந்தித்து நிற்கும் அந்த கரண வாசனை நீங்கும். இது நீங்க அவ்விடயங்களை புசித்தற்கு ஓரெல்லையும் உண்டாகும். விடய பயனும் அவ்விடயத்தை புசிக்கும் போது ஓர் காலங்களிலும் அறியாதது போல புதுமையையும் அவ்விடயத்தை அனுபவிக்க வேண்டும் எனும் கருத்தையும் உண்டாக்கும். கால தத்துவமும் நீங்கும். இது நீங்க விடயங்களை புசிக்கும் போது இவனுக்கு இவ்வளவு புசிப்பு என்னும் அளவை குறித்து நிற்கின்ற நியதி நீங்கும். இது நீங்க ஆன்மா விடயங்களை இச்சித்து பகுத்தறிந்து அனுபவிக்க ஆன்மாவுக்கு இச்சா ஞான கிரியைகளை எழுப்பும். ராகம் வித்தை கலை என்னும் மூன்றும் நீங்கும். இவை நீங்க ஆன்மாவை பஞ்சேந்திரிய வாயிலாய் சுழற்றும் புருடன் நீங்கும். இது நீங்க அவ்விடயங்களை புசிக்கும் இடத்தில் விடயம் என்றும் தான் என்றும் இரண்டர மயக்கி நிற்கும் மாயை முதலிய வித்யா தத்துவங்கள் நீங்கும். இவை நீங்க இவற்றை ரோகம் செய்யும் சுத்த தத்துவங்கள் ஐந்தும் நீங்கும். இப்படி தத்துவங்கள் 36 நீங்கின இடத்தில் ஆன்மாவின் இச்சையால் ஆனது வெத்தத்தில் விடயத்தின் மீது செனித்தது போல பரத்தின் மேற் ஜெனிக்கும். அதன் பின்னரே சாயுச்சிய பதம் எய்தும். ஓம் தொடரும்.